ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இந்தியா கிட்டத்தட்ட 45 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு 6 மாத கேப்புக்கு பிறகு டெஸ்ட் போட்டியில் களமிறங்க இருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிராக தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்தியா விளையாண்டுதுங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் கேப் விட்டு தற்போது பங்களாதேஷுக்கு எதிராக 2 டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி களமிறங்க இருக்கிறது. பங்களாதேஷ் அவங்களுடைய எதிரணி பாகிஸ்தானை அவங்களுடைய சொந்த மண்ணில் போயிட்டு வீழ்த்தி டெஸ்ட்ல புதிய சாதனை படைத்தும் இருக்காங்க. அந்த புத்துணர்ச்சியோட இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வர இருக்காங்க பங்களாதேஷும் இப்போக்கி பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங்கில் ரொம்பவே பலம் வாய்ந்த அணியாக தான் பார்க்கப்படுகிறது. அதே போல இந்திய அணியில் 6 மாதத்துக்கு பிறகு இந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி களமிறங்க இருக்கிறது. வர 19ஆம் தேதி சென்னையில் தான் முதல் டெஸ்ட் போட்டி நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்பாக செப்டம்பர் 5லிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் லோக்கல் டோர்னமெண்ட்டான துலீப் டிராஃபியில் எல்லா நட்சத்திர வீரர்களும் பங்கு பெறாங்க. இதில் ரோஹித் சர்மா, விராட் கோலி மட்டும்தான் பங்கு பெறல. ஜஸ்பிரீத் பும்ரா பங்கு பெறல. முகமது ஷமி காயம் காரணமாக இருப்பதனால அவரும் பங்கு பெறல. மற்ற எல்லா நட்சத்திர வீரர்களும் இந்த துலீப் டிராஃபியில் பங்கு பெறாங்க. இந்த துலீப் டிராஃபியில் யார் சிறப்பாக விளையாடுறாங்களோ அவங்கள தான் பங்களாதேஷுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் தேர்வு செய்யவும் போகிறாங்க. அதில் எந்தெந்த வீரருக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வழக்கம் போல இந்த துலீப் டிராஃபியில் தேர்வு செய்யப்பட்ட நட்சத்திர வீரர்களில் அந்த 15 பேர் கொண்ட ஸ்குவாடை தான் தற்போது நம்ம பார்க்க போகிறோம். இந்த அணியை தான் கம்பீர் பார்த்தீங்கன்னா தற்போது தேர்வு செய்தும் இருக்கிறாராம். அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் இவங்க தான் ஓப்பனராக மிக சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தும் இருக்காங்க. டூடவுன் இடத்துல துணை கேப்டனாக செயல்பட்டு வரும் சுப்மன் கில், அடுத்து விராட் கோலி, 5வது இடத்துல சர்ஃப்ராஸ் கான், 6வது இடத்துல தேவ் படிக்கல், 7வது இடத்துல விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட்டுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. துருவ் ஜூரோலும் விக்கெட் கீப்பராக அணியில் தேர்வு செய்யப்பட்டாலும் பிளேயிங் 11ல் ரிஷப் பண்ட்டுக்கே அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல லோக்கல் டோர்னமெண்ட்ல பந்து வீச்சு அண்ட் பேட்டிங்கில் மிக சிறப்பாக செயல்பட்ட ரவிச்சந்திர அஸ்வின் பங்களாதேஷ்க்கு எதிரான தொடரில் தேர்வு செய்யப்பட இருக்காரு. அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா இவங்களும் அணிக்கு திரும்புகிறாங்க. லெக் ஸ்பின்னரா குல்தீப் யாதவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஃபாஸ்ட் பவுலர்களில் முகமது சிராஜ், ஹர்தீப் சிங், முகேஷ் குமார் இவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. முகமது ஷமி காயத்தில் இருப்பதனாலையும் ஜஸ்பிரீத் பும்ரா அதுக்கு அடுத்து நடக்க போகிற இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் தேவை அப்படிங்கிறதுனாலையும் பங்களாதேஷ்க்கு எதிரான தொடரில் அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த 15 பேர் கொண்ட ஸ்குவாடை தான் தற்போது கௌதம் கம்பீர் தேர்வு செய்தும் இருக்காரு. துலீப் டிராஃபியில் இந்த தேர்வு செய்யப்பட்ட குழுவில் ஏதேனும் வீரர் சிறப்பாக செயல்படலை, மற்ற வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு இருந்தால் அவங்களுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.